அவதூறு வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேஷ் வழங்கிட்டு கேட்கலாம். வெங்கடேஷ், இந்த வழக்கின் முழு பின்னணி. வெங்கடேஷ் வணக்கம். சாவர்கர் குறித்த கருத்து ராகுல் காந்திக்கு எதிராக லக்னோ நீதிமன்றத்தில் நடைபெறும் அவதூறு வழக்கு விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்ததுடன் விடுதலை போராட்ட வீரர்கள் குறித்து இப்படித்தான் கருத்து தெரிவிப்பதா என ராகுல் காந்திக்கு உச்சநீதிமன்றம் கடுமையான கேள்விகளை முன்வைத்துள்ளது. இந்த வழக்கின் பின்னணியை பார்த்தோம் என்றால், செய்தியாளர்களின் சந்திப்பின் போது சாவர்கர் ஆங்கிலேயரின் பணியாளராக இருந்ததாகவும் ஆங்கிலேயரிடமிருந்து ஓய்வூதியம் பெற்றதாகவும் தெரிவிக்கும் துண்டு பிரசுரத்தை விநியோகித்ததாக ராகுல் காந்திக்கு எதிராக வழக்கறிஞர் நிருபேந்திர பாண்டே தாக்கல் செய்த அவதூறு வழக்கை விசாரித்த லக்னோ கூடுதல் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் ராகுல் காந்திக்கு ஆஜராக சம்மன் அனுப்ப உத்தரவிட்டிருந்தார். இந்த சம்மனுக்கு எதிராக அவர் தாக்கல் செய்த மனுவை அலகாபாத் உயர்நீதிமன்றம் அண்மையில் தள்ளுபடி செய்திருந்தது. இந்த நிலையில்தான் இதற்கு எதிராக அவர் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபாங்கர் தத்தா, மன்மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. விசாரணையின் போது நீதிபதிகள் மகாத்மா காந்தி வைஸ்ராய்க்கு எழுதிய கடிதத்தில் கூட உண்மையுள்ள பணியாள் என குறிப்பிட்டுள்ளார். மனுதாரரின் பாட்டி இந்திரா காந்தி பிரதமராக இருந்த போதும் சாவர்கரை பாராட்டி கடிதம் எழுதியுள்ளார். வரலாறு தெரிந்தும் விடுதலை போராட்ட வீரர்கள் குறித்து இப்படித்தான் கருத்து தெரிவிப்பதா? ஏன் இவ்வாறு ராகுல் காந்தி கருத்து தெரிவிக்க வேண்டும்? விடுதலை போராட்ட வீரர்கள் குறித்து கருத்து தெரிவிக்கும் போது பொறுப்புடன் இருக்க வேண்டும் என்ற கருத்துக்களை தெரிவித்ததுடன் ராகுல் காந்திக்கு எதிராக அந்த அவதூறு வழக்குக்கு இடைக்கால தடை விதித்ததுடன் இந்த வழக்கில் பதிலளிக்க புகார்தாரர் நிருபேந்திர பாண்டியனுக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்துள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி வெங்கடேஷ். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.